ஹலோ மக்களே 383வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல ஒரு ரிசார்ட்ல வராங்க. அங்க என்னன்னு பார்த்தா ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராகிறாங்க. என்னன்னு பார்த்தா நாங்க தங்க மாதிரி நாங்க வந்து ஒரு ஜுவல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அது நல்லா இருக்குன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அந்த ஸ்பால இருக்க ஓனரே அவங்கள கடத்திட்டான். அந்த நோட் புக்ல இருக்க விஷயத்தை மட்டும் நீங்க அன்கவர் பண்ணாதான் இந்த பொண்ணையே விடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிக் சிக்ஸ் சாயான்னு சொல்லிட்டு ரீனா கத்த ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு பார்த்தா நூக்கி அனிமலு தரையை நோண்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவன் லாக் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஃபாக்ஸி தான் காட்டுறாங்க. ஃபாக்ஸியே இவன் அனுப்புன ஆளுதான். என்னன்னு பார்த்தா ஃபாக்ஸி தண்ணிக்குள்ளவே இருந்திருக்கான். சரி இனிமேல் அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க. இந்த ஜுவல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த ஓனர். பொண்ணு ரீனா பொண்ணு அந்த புக் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கா. இந்த இடத்த நீங்க ஆல்ரெடி எல்லாமே சர்ச் பண்ணீங்க அப்படித்தானே? இந்த எக்ஸ் மார்க் நீங்க எங்கேயுமே பாக்கலன்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். ஆமா அந்த புக்கு ஃபுல்லா போய் தான் இருக்கு. நான் தான் சொன்னோம்ல நீங்க தான் நம்ப மாட்டீங்கன்னு சொல்றா ரீனா. இந்த புக்கு காண்டி எங்க அக்காவும் சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்படுறா. ஆனா லூஃபி ரீனாவை கூப்பிட்டுட்டு அப்படியே அவளை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். லூஃபி எங்க அக்காவை நீ காப்பாத்துன்னு சொல்றாவா? சொன்னோடனே லூஃபி சரின்னு சொல்லிட்டான். என்னது உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆமா நான் அந்த ஜொல்ல பாக்கணும்னு சொல்றான் லூஃபி. இந்த புக்ல இருக்கிறது ஃபேக்கா இருந்தா என்ன செய்யணும் சொல்லிட்டு பொண்ணு யோசிக்கிறா. டேய் இப்ப நம்ம என்னடா பண்ண சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணவா இந்த ஷிப்பை அடிச்சு நொறுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அங்க இருக்க ஓனர் கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னது ஷிப்பை உடைச்சிருவோமா? என்னடா நடக்குன்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க. இந்த ஷிப்பை உடைச்சோம்னா அவளை ஈஸியா கண்டுபிடிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த எக்ஸ் மார்க் வரை கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ரோபின் கேட்கிறா. இந்த ஷிப்பை உடைச்சிட்டாலே அது தானா வெளியே வரப்போகுது, ஒண்ணு கவலை இல்லைன்னு சொல்றாங்க. லூஃபி சொன்னதான் கரெக்ட். நம்ம இப்ப எதை பத்தி யோசிக்க கூடாது. ஷிப்பை அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு ஜோரா சொல்றான். டே அந்த பொண்ணை வர கடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாஞ்சி ரோபின் எல்லாருமே டீம் போட்டு பேசுறாங்க. இது கரெக்ட் தான். இந்த ஷிப்பை அடிச்சு நொறுக்குன்னு சொல்றாங்க. என்னடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாமி ஷாக் ஆகுறா. கேப்டன் ஆர்டர் கொடுத்துட்டார்ல நம்ம சம்பவம் பண்ணிடுவோம்னு சொல்றான் ப்ரூக்கு. டே பிராங்கி நீ சன்னியை பாத்துக்கோன்னு சொல்றான் ஒரு பக்கம் லூஃபி. சரின்னு சொல்லிட்டு பிராங்கி ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். சரிடா ஷிப்பை அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சடனா பார்த்தா 108 பவுண்டுன்னு சொல்லிட்டு ஜோரா போடுறான். கான்கசார்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி நொறுக்குதான். கம் கம் விம்புன்னு சொல்லிட்டு இவனுக்கு 3 பேர் வந்து இடத்தை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கானுங்க. டொபாக்கோ ஸ்டார்னு சொல்லிட்டு உசபு சோப்பரு எல்லாருமே களத்துல இறங்கிட்டாங்க. வேற லெவல் பண்றானுங்க. நம்மள ஹம்மிங் ஸ்லாஸ் எல்லாம் போட்டு போய்கிட்டே இருக்கான் குரூவே. சாயாவை கொடுங்கடான்னு சொல்லிட்டு லூஃபி எல்லாத்தையும் உடச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இங்க பிராங்கியோ பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். நான் காப்பாத்த போறேன்டா என் கப்பலன்னு சொல்லிட்டு சுட்டு தள்ளுறானுங்க. ஆனா பாடி ஸ்டீலு அதனால எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுக்கு. எல்லா பக்கத்தையும் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கானுங்க. டே சாயா குடுறா சாயா குடுறான்னு சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டேன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகுது. பெரிய கேனன் மாதிரி இருக்காது. சடனா ஏதோ ஒரு பெரிய சத்தம் வருது. மேல இருக்க கம்மா இருக்கு. சடனா சாயுது கேனன் மாதிரி வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. என்னடா சொல்லிட்டு உசப் மிரண்டான். கேனனா இது சிம்னி மாதிரி தான்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். என்னன்னு பார்த்தா சாயா பொண்ணை கடத்தி வச்சு அங்கதான் கெட்டி வச்சிருக்கானுங்க அவனுங்க. கேனன் அந்த பொண்ணு தலைக்கு நேரா வச்சு நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணு சடனா ஷாக் ஆகுறா. பிக் சிக்ஸ் சொல்லிட்டு ரீனா கத்த ஆரம்பிக்கா. அட இவளை வந்து ஹோஸ்டேஜஸா லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி முழிக்கிறான். ஷிப்பேட அடிச்சு நொறுக்கிறீங்க, இனிமேல் உங்களை விட போறதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாவோட ஓனர் வந்துட்டான். இந்த பொண்ணை கொல்ல போறன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். சடனா கேனனை வானத்தை நோக்கி வைக்கிறான். இதை முதல்ல பாருங்கடான்னு சொல்லிட்டு மேல ஏத்திட்டு கேனனை வச்சு ஒரு போடு போடுறான். அடிச்சல்ல ஏவன மாதிரி அடிச்சு பறக்கூடுது. சாயோன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சத்தத்திலே சாயோ மயங்கமாயிட்டா. பிக் சிக்ஸ் சாயோன்னு சொல்லிட்டு மிரளுதாங்க ஒரு பக்கம். அடுத்தடி உன் மூஞ்சுக்கு அடிக்க போக சொல்லிட்டு திரும்பி ஏவகனே அவளை நோக்கி வைக்கிறாங்க. என் அக்காவை காப்பாத்துன்னு சொல்லிட்டு ரீனா கத்திக்கிட்டு இருக்கா. முதல்ல அந்த நோட் புக்ல உள்ள பசில தாண்டா சால்வ் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப ரொம்ப டைம் ஆயிருச்சு, இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோட் புக்கெல்லாம் நீ எடுத்துக்கோ, என் அக்கா விட்டுன்னு சொல்லிட்டு ரீனா கத்துறா. டேய் நோட் புக் எல்லாம் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் சாயோ. நம்ம அப்பாவோட ட்ரெஷரே அதுதான், நான் எங்க அப்பாவை நம்புறேன்னு சொல்லிட்டு சாயோ கத்திக்கிட்டு இருக்கா. மத்தவங்க தான் நம்ம அப்பாவை பத்தி தப்பா பேசுவாங்க. ஆனா நம்ம அப்பா ஒர்க் பண்ணதை பத்தி உனக்கு தெரியாததான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவர் நான் நம்புறேன், நம்ம வில்லேஜ் கண்டி அவர் என்னெல்லாம பண்ண போனாரு, எங்க அப்பாவோட கனவு என்னைக்குமே தப்பா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சாயோ. அப்பாலாம் போய் தான் சொன்னாரு, அவர் சொன்னது எதுவுமே உண்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரீனா கத்திக்கிட்டு இருக்கா. அப்பா வந்து எதை பத்தியுமே யோசிச்சதே கிடையாது, அவர் சொந்த உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு ரீனா அழ ஆரம்பிச்சிட்டா. என்னன்னு பார்த்தா அப்படி பழச கட்டுறாங்க. அப்பாக்கு பிறந்த நாளா கேக்லாம் ரெடி பண்ணிருக்காவா. அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அவங்க அப்பா கண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா வரவே இல்லை. சரி அப்பெல்லாம் ஒன்றும் வரப்போறதில்ல, நான் பெட்டுக்கு போக போறேன்னு சொல்லிட்டு ரீனா அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருக்கா. பார்த்தா அடுத்த நாள் விடியுது, நாட்கள்லாம் போய்கிட்டே இருக்கு. அந்த கேக் அப்படியே தான் இருக்க தவிர அவங்க அப்பா வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அப்பா வந்துட்டாரு. அடே கேக்கா இது எனக்காண்டி ரெடி பண்ணி வச்சதான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த கேக்கையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்பா நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ரீனா வரா. உன்னை எழுப்பிட்டேனான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஷாக் ஆகுறாரு. பார்த்தா அவர் அப்பா எதையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கறாவா. என்னோட ரீசர்ச்சுக்கு வந்து இது உதவும், இது எல்லாமே பீட்டில் மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் பிறக்கவே செய்யும், அதைத்தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு அப்பா. என்னது நேத்திக்கு தான் கண்டுபிடிச்சிங்களா? அப்ப நேத்திக்கு ராத்திரி அவ ஆரம்பிக்கா. இந்த கேக் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்க கேக் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. எதையோ பேச்ச மாத்துறாரு அவரு. அந்த கேக் நான் ரெடி பண்ணது வந்து நேத்திக்கு இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சாப்பிட்டோன்னு கழுத்துல இறுகிருச்சு அவருக்கு.
எனக்கு டாக்டர் கூப்பிடுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இருக்காரு. அவர் ஆல்ரெடி உன்னை வந்து செக் பண்ணிட்டு இப்ப போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரீனா கத்துறா. அவரை பத்திலாம் எதுக்கு கவலைப்படணும்னு சொல்லிட்டு ரீனா இப்ப கத்திக்கிட்டு இருக்கா. அவர் எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அதை பத்திலாம் யோசிக்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான் ஊசப். இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்பவுமே முடிப்போம்னு சொல்றான் லூஃபி. சடனா அக்கா கத்துறா, ரீனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த கேக்குக்கு நான் பண்ணதை நீ மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரப்பா. எனக்காண்டி பர்த்டே பார்ட்டிக்காண்டி நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிதானே. நான் வந்து சில மெட்டீரியல் வந்து எடுக்கிறதுக்காண்டி போயிட்டேன், அதனாலதான் எனக்கு டைம் ஆயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நான் மட்டும் நேரத்துக்கு வந்திருந்தோம்னா இன்னொரு 30 வருஷத்துக்காண்டி நான் வெயிட் பண்ணிருக்க முடியாது. அந்த இது இருந்தா தான் நான் வந்து ரெடி பண்ணவே முடியும், இல்லனா இன்னொரு 30 வருஷம் நான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்றாரு அவரு. நீ கோவப்படலன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட இருக்காரு. ஆனா ரீனா கோவப்பட்டிருப்பா. நீ உங்க அம்மா மாதிரி எப்பவுமே பொறுமையானவா, ஆனா ரீனா எப்பவுமே என்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரப்பா. நான் எப்போ அப்செட் ஆயிருவான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நான் ஒரு பெரிய ஜுவல்ஸா ரெடி பண்ணி என் மகளுக்கு நான் கொடுத்தே தருன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பேசுறாரு. அது மாதிரி நூக்கி வந்து தலையாட்டிக்கிட்டே இருக்கு. ஆமா அதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு உன்னை சோப்பர் சொல்றான். சோப்பர் தான் விலங்கல் பாச புரியுமே. நூக்கி என்ன சொல்லுதுன்னா அவங்க பேசலாம் அங்கதான் இருந்தேன்னு சொன்னாங்கன்னு சொல்லுது. அது மாதிரி நூக்கி இன்னும் கொஞ்சம் என்னெல்லாமோ பேசுது. அது மாதிரி நான் எதுக்கு வீட்டை விட்டு போனோம்னா என்னோட ரிசர்ச்சை தேடி நிறைய பேர் வந்தாங்க, அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து போனோம்னு சொல்றான் சோப்பர். இது எல்லாமே இந்த நூக்கி இது விலங்கு சொல்லுது. இன்னொரு பக்கம் வந்து சடன் அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜுக்கு போறா. போனாங்க ஏதோ ஒரு ஃபிளவர் இருக்கு. அதுல என்னன்னு பார்த்தா பழசதான் கட்டுறாங்க. அப்பவும் பொண்ணு சேர்ந்து ஏதோ ஒரு பூவை தடிக்கிட்டு இருக்காங்க. 4 இலை வச்சு ஒரு பூ இருக்கும் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா என்னால கண்டுபிடிக்கவே முடியல, ஆனா அக்கா ஆல்ரெடி 3 கண்டுபிடிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இல்ல உங்க அக்கா வந்து நம்பிக்கை வச்சு அதனால கண்டுபிடிச்சிட்டா, நீனும் நம்பிக்கை வை உன்னால முடியும்னு சொல்றாரு அவரு. என்னோட ரிசர்ச் அதே மாதிரி தான், நான் நம்பிக்கை வைக்க வைக்க என்னைக்குமே வந்து வீண் போகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா 5 லீஃப் ஃபிளவரை வந்து நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு கத்துறாவா. உன்ன அப்பா நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியா நீ கண்டுபிடின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 5 லீஃப் ஃபிளவரையும் அவ கண்டுபிடிக்கா. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து நம்பிக்கை வச்சேன் அப்பா, அதே மாதிரி கண்டுபிடிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை சந்தோஷப்பட்டு ரீனாவை சுத்துறாரு அவரு. நீ நம்பிக்கை வச்சுனா நானும் இந்த ரிசர்ச் மேல நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாரு. அந்த பூவை தான் தூக்கி அவர் உள்ள வச்சிருந்திருக்காரு. எங்க அப்பா வந்து என்னோட நம்பிக்கையை வந்து நம்பி இருக்காரு, ஆனா அவரோட நம்பிக்கையை நம்பாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அழுத ஆரம்பிச்சிட்டாவா. என்னோட மைண்டை நான் மாத்திட்டேன், எங்க அப்பாவை நம்புறேன்னு சொல்லிட்டு கத்துறாவா. இந்த நோட் புக்கை நான் வந்து யார்ட்டையும் கொடுக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி இப்ப ஷோர்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடியை மட்டும் போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா என்கிட்ட லட்ரின்னு சொல்லிட்டு கத்திட்டு அடிக்கலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள ரோபின் அவ பவரை யூஸ் பண்ணி அந்த ஓனர் தலையை திருப்பதா இங்க நம்ம டொபாக்கோ ஸ்டாரை வாயில போட்டு விடுதான். வாயிலாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நாமி ஏமல ஏறுன்னு சொல்லிட்டு சோப்பர் ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா போய் சாயாவை போய் காப்பாத்துறாங்க. என்னன்னு பார்த்தா லாக்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் ஜோரோவோ வேற போய்கிட்டு இருக்கான். இவன் என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. 3 ஸ்வாட் ஸ்டைல்னு சொல்லிட்டு நம்மள பாஞ்சு வரான். கிரேட் புத்தா ஸ்லேயர்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். கேனனையே நம்மள துண்டு துண்டு ஆக்கிட்டான். இதுல ஒரு பக்கம் அந்த பொண்ணை வேற சோடா யூஸ் பண்ணி காப்பாத்திட்டு போய்கிட்டு இருக்கான். ப்ரூக் என்ஜாய் பண்ணி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான். என்னடா பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் விடவே மாட்டான். ஏதோ ஒரு பட்டன் அமுக்குறான். ஏதோ ஒரு காத்து மாதிரி ஓப்பனிங்ல வர ஆரம்பிச்சிருச்சு. டேய் இந்த இடம் ஃபுல்லா ஸ்டீம் வர ஆரம்பிச்சிட்டான்டா. ஷிப்பு கொஞ்ச நேரத்துல கொலாப்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. சரிடா நீ சாவுன்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச கேன திருப்பி வச்சு லூஃபியை நோக்கி அடிக்க வரான். பார்த்தா லூஃபியோ எகிரி எகிரி போறான். சரி நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேக்குறான். அவளும் ஓகேன்னு சொல்றான். சடனா கம் கம் தேர்ட் கியருக்கு போறான். போன் பலூன் ஜெயின் டாக்ஸ் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். கேனெல்லாம் துண்டு துண்டா போயிருச்சு. காலை வச்சுட்டு அந்த பெரிய இதே ஒரு போடு போடுறான். அந்த இடமே 2 துண்டா ஆயிருச்சு. ஃபாக்ஸி பைரட் கேப்டன் நீங்க எந்திங்க சொல்லிட்டு அவங்க ஆளுகளே கத்துறாங்க. என்னன்னு பார்த்தா கண்ணு முழிச்சு பார்க்கறது இடமே துண்டு துண்டா ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் சன்னியை காப்பாத்தி நம்ம பிராங்கியோ வெளியே பறந்து போய்கிட்டு இருக்கான். லூஃபி ஆக்ஸ போட உள்ள அந்த இடமே துண்டு துண்டா போயிருச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா எல்லாருமே வாங்கட தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. லூஃபி உண்மையில நீ வேறன்னு சொல்லிட்டு ரீனா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ நான் இந்த மூவ் போட்டோம்னா சின்னதாயிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. என்னன்னு பார்த்தா அவன் சின்னதாகிறான். 3 பேரும் சேர்த்து கடலுக்குள்ள போய் விழுந்துட்டாங்க. இந்த முட்டாளுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கடலுக்குள்ள இறங்குறான். அவன் காப்பாத்த போறான். தண்ணிக்குள்ள விழுந்து அடுத்த செகண்ட் என்னன்னு பார்த்தா ஒரு எக்ஸ் மார்க் போட்டிருக்கு. கீழே தான் இருக்காது. இதான் அந்த எக்ஸ் மார்க்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே ஷாக் ஆகுறா. அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. நமக்கு செஞ்சு முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த பில்டிங் உடஞ்ச அடுத்த செகண்ட் எக்ஸ் மார்க்கே கீழே தான் இருக்கு. எக்ஸ் மார்க் ரொம்ப பெருசா சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டர் வேர்ல்ட்ல ஒரு வல்கனா இருந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசிட்டாங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு நாள் ஒழிச்சு தான் வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சடனா பார்த்தா அண்டர் வந்து ஒரு ஸ்டீமே வருது. அந்த ஸ்டீம் வந்து மேல அப்படி ரெயின்போவா பறக்க ஆரம்பிக்கி. சர்க்கிள் ரெயின்போ வருது. இது பாக்கே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க. சர்க்கிள் ரெயின்போ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க அவங்க. இதான் அந்த மிஸ்டீரியஸ் ரெயின்போவாடா பார்க்க சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. டே நீங்க ஜெம்முன்னு சொன்னீங்கல்ல அது இந்த ரெயின்போவை பத்தியான்னு சொல்லிட்டு உசப் கேக்குறான். ரெயின்போ தான் வந்து கடலோட பொக்கிஷம் அப்படித்தானு சொல்லிட்டு நாமி கேக்குறா. உடனே பொண்ணுங்களே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் கடுக்கிட்டு இருக்கான். டே நீ தேனில ட்ரெஷர் அது இது தாண்டான்னு சொல்றாங்க அவங்க. டே அந்த ரெயின்போட கலரை பாருங்கடா, அது என்ன வித்தியாசமா இருக்கடா, அது ரிவர்ஸ்ல இருக்குன்னு சொல்றான் நாமி. ரிவர்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு மேல பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சடனா கொஞ்ச நாள் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. நியூக்கி இருக்குல்ல அது பறவை மாதிரி பறந்து வருது.
ரக்குன் டாக் இங்க வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா கழுத்துல ஏதோ ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நாமி அதுல இருக்க லெட்டர் எடுத்து படிக்கா. ப்ளூஃபியும் உங்க குருவும் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். அது மாதிரி நாங்களும் எங்க ஹோம்லேண்டுக்கு வந்துட்டோம். எங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க எங்க ரிசர்ச் திரும்பி ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா வீட்டுல போயிட்டு கலர் கெமிக்கல்லாம் ஒன்னா சேர்த்திருக்காங்க. அது மாதிரி அவங்க அப்பா சொன்ன ஃபார்முலாவையும் கம்பைன் பண்ணி ஒன்னா செஞ்சு பார்த்துருக்காங்க. செஞ்சு பார்த்தா அடுத்த செகண்ட் சடனா அது வித்தியாசமா மாறுது. என்னன்னு பார்த்தா ஒரு ஜெம்மு ஒர்க் ஆயிருச்சு அதுல. என்னன்னு பார்த்தா அவங்க ஜெம்மையும் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஜுவல்ஸ் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லி முடிச்சோன்னே சாயோரினோன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க வீட்டு வாசல்ல. அதுக்கப்புறம் நூக்கி வாயில இருந்து எதையோ ஒன்று துப்புது. அது அந்த ஜுவல்லு பாக்கே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நன்றி சொல்லியிருந்திருக்கா. உன்ன இந்த ஜெம் அப்படி கையில பாத்துக்கிட்டே இருக்காங்க. டே அது ஒன்றும் பொம்மைலாம் கிடையாது, அதை கையில பாத்துக்கிட்டே இருந்து சொல்றாங்க. பாத்துக்கிட்டே இருந்து சொல்லி முடிக்கக்குள்ள என்னன்னு பார்த்தா கேண்டி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நே கேண்டி ரெயின் பெய்யுதா கேண்டி ரெயின் பெய்யுதான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டாங்க. என்னன்னு பார்த்தா ஜொல்ல கீழே விட்டுட்டான். ஜொல்ல ஏண்டா கீழே விட்டுன்னு சொல்லிட்டு கத்துறா நாமி ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த நியூக்கி அனிமலும் பறந்து போகுது. அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் கம்பறாங்க. See you bye.